டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அது மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், அதோட அப்ஜெக்டிவ்ஸ், இம்பார்ட்டன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றிலாம் பார்க்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிடுங்க. வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம், அதுக்கு நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம பர்பஸ் ஆஃப் அனாலிசிஸை பேஸ் பண்ணி நம்ம டூல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிடலாம். காமனாக நம்ம என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். இது போக நிறைய டூல்ஸ் இருக்குது. ரேஷியோ அனாலிசிஸ், டூ பாயிண்ட் அனாலிசிஸ்லாம் இருக்குது. இந்த செஷனில் நம்ம இந்த 5 அனாலிசிஸையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொதுவாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் டேட்டுக்கு இல்லைனா பர்டிகுலர் பீரியடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யூஸ்வலாக பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு தெரியும். இட் இண்டிகேட்ஸ் த ஃபைனான்ஷியல் பொசிஷன் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட். அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேலன்ஸ் ஷீட் யூஸ் பண்ணும். அதுபோல் இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸ், நெட் ப்ராஃபிட், நெட் லாஸா, இதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும். அப்போது எந்த ஒரு ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்டும் பிஸ்னஸ் வந்து ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கா, அன்ஃபேவரபிள் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் அவங்க இன்ட்ரெஸ்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் இயரை வந்து ப்ரீவியஸ் இயர் ஃபிகர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ எனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேன் பி கம்பேர்ட் இன் அ கம்பேரிட்டிவ் ஃபார்ம். எந்த இதனாலும் நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்மில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் இன் ப்ராக்டிஸ் நமக்கு பேலன்ஸ் ஷீட்டும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்மில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட், இந்த கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன பர்டிகுலர் டேட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் 2 டிஃப்ரெண்ட் டேட்ஸ். ஒரு கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். ஸோ 2 காலம் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் இயருக்கு ஒரு காலம், செகண்ட் இயருக்கு ஒரு காலம், அதாவது ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர். அடுத்த இயர் தேர்ட் காலத்தில் என்ன பண்ணுவோன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அதான் கம்பேர் பண்ணுறோம். இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா. ஃபோர்த் காலத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டை வந்து எண்ட் பண்ணுவோம். ஸோ கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பிஸ்னஸ் வந்து ஃபேவரபுளாக மூவ் ஆகுதா இல்லை அன்ஃபேவரபிள் டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுலேயே நம்மளுக்கு ஒன்று இருக்குது கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட் நான் முதல்ல சொன்னேன் ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸை தான் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பிஸ்னஸோட ப்ராக்ரஸ் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி இருந்திருக்கு, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா, எந்த விஷயத்துலலாம் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ், ப்ராஃபிட் இல்லை மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுவும் அதே மாதிரி தான் 2 காலம்ஸ் இருக்கும், கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர். தேர்ட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அந்த ஃபிகர்ஸ். ஃபோர்த் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இதை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து முடிப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது காமன். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ் வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அது சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபிகர்ஸ் எல்லாமே மிஸ்லீடிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டேஷனை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா இந்த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்பேரிசன் இந்த ஃபிகர்ஸ் வந்து நம்ம பர்சன்டேஜாக சம் காமன் பேஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ளே தான் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபிகரை வந்து காமன் பேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி ரிமைனிங் எல்லாத்தையும் அது கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் வந்து என்னென்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேல்ஸை வந்து காமனாக எடுத்துகிட்டு அதை 100க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாம் எவ்வளோ வந்து சேல்ஸ்க்கு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். இதே இது பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் அசட்டாக இருக்கலாம் இல்லை லயபிலிட்டிஸை வந்து காமன் பேஸாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து
அந்த டோட்டல் கூட பர்சன்டேஜை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கம்பேரிசன் ரொம்ப ஈஸியாகவும் அதே பட்சத்தில் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். தேர்ட் பார்த்தோன்னாக்கா ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ ட்ரெண்ட் அப்படின்னாலே என்னென்னா டெண்டன்சி ஆஃப் மூமெண்ட், அதாவது நகண்டு போகிறது தான் குறிக்கிறது தான் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து எதர் இன்க்ரீஸிங் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை டிக்ரீஸிங் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை இர்ரெகுலராக கூட இருக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து மோர் தேன் 2 இயர்ஸ் தாண்டி டேட்டா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்? கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னாலே தெரியும் 2 வருஷத்துக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. மோர் தேன் 2 இயர்ஸ்க்கு மேலே டேட்டா போகுது அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் இயர் வந்து பேஸ் இயர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். நம்ம வந்து யூஸ்வலாக பேஸ் இயர் வந்து 100க்கு ஈக்குவேட் பண்ணிடுவோம். இந்த ஃபிகர்ஸ் ஃபார் த அதர் இயர்ஸை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா பர்சன்டேஜ் டு த பேஸ் இயருக்கு நம்ம என்ன பண்ணோம்ச்சு நமக்கு வந்து என்னென்னா ட்ரெண்ட் கிடச்சிரும். இதுதான் ட்ரெண்ட் அனாலிசிஸ். இந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட் கால்குலேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். ஸோ யூஸ்வலாக ஃபண்ட் அப்படின்னாலே நம்ம நிறைய வேஸில் வந்து டிஃபைன் பண்ணலாம். நேரோ சென்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராட் சென்ஸில் பார்க்கும்போதுல ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் எல்லாமே ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் கான்செப்ட் ஆஃப் ஃபண்டுனாலே நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தான் வைட்லி அக்செப்டட் ஒன். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்னென்னா நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு மீட் பண்ணுற அமௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியலாக ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா excess of current asset over current liabilities, அதாவது current asset minus current liabilities. ஸோ ஃப்ளோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மூமெண்ட், அதாவது போத் இன்ஃப்ளோவாக இருக்கலாம் இல்லை அவுட்ஃப்ளோவாக கூட இருக்கலாம். இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், சோர்சஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபைனான்ஷியல் பொசிஷன், இப்படின்னு நம்ம நேம் சொல்லிக்கிடலாம். இந்த ஃபண்ட் ஃப்ளோ இருக்குது இல்லையா, இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்ஃப்ளோ, அதாவது எவ்வளோ சோர்சஸ் நம்மளுக்கு எங்கெங்கேருந்துலாம் பணம் வந்திருக்கு, அண்ட் அவுட்ஃப்ளோ அதை வந்து நம்ம எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது கிவன் பீரியட் ஆஃப் டைம் ஒரு இயருக்கு நம்மளுக்கு எவ்வளோ சோர்சஸ் வந்திருக்கு, எவ்வளோ அப்ளிகேஷன், அதை நம்ம வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கிடலாம். இந்த ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் வர்த்தினஸ், ஃபினான்ஷியல் பிளானிங், பட்ஜெட் ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். இந்த கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் எதை கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதாவது நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் இருக்கலாம், அதில் சோர்சஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் கேஷ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். எவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோ ஆகிருக்கு, எவ்வளோ கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகிருக்கு, அதாவது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஐட்டம் மட்டும். இப்போ கேஷ் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட், அதே மாதிரி பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் இதெல்லாமே கேஷ் சொல்லுவோம். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே கேஷ்க்கு ஈக்குவலண்ட்டாக வரும். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்குலாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை ரியலைசேஷன் பண்ணிடலாம். அது போக இந்த கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ்வலாக ஒரு இயருக்கு இல்லை ஆஃப் இயர், குவார்ட்டர் ஆர் எனி அதர் டியூரேஷனுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிடலாம். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளோட லிக்விடிட்டி பொசிஷன், சால்வன்சி பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஷ் நம்மளுக்கு தேவைப்படும், எந்த சோர்ஸஸ்லேருந்து நம்ம அந்த கேஷை வந்து வாங்க போகிறோம், எப்படி நம்ம இன்டர்னலாக எவ்வளோ கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், அதேமாதிரி எவ்வளோ கேஷ் அவுட் சைட்லேருந்து நம்ம வாங்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டையே ப்ரிப்பேர் பண்ணுறோம். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், அதாவது கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் இதெல்லாம் பார்த்தோம். இந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நீங்கள் ஃபைனல் இயர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனான்ஸ் ப்ராஜெக்ட் இல்லை எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா எம்பிஏ ஃபைனான்ஸில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரி டைமில் இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.